இங்க ஒருத்தன் டெலிவரிக்காக ஒரு பார்சல் எடுத்துட்டு வரான். ஆனா அதை சேஃபா ஹேண்டில் பண்ணாம அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டே கொண்டு வரான். பார்த்தா அந்த பார்சல்ல கண்ணாடி பொருள் உள்ள இருக்கு, சேஃபா ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனாலும் இவன் அதை கண்டுக்காம லிஃப்ட் ஏறும்போது கூட லிஃப்டோட கதவுல இடிக்கிற மாதிரி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா இவனுமே டெலிவரி பண்ணக்கூடிய ஃப்ளோருக்கு வந்துடுறான். ஆனா சேஃபா எடுத்துட்டு போகாம தூக்கி போட்டு ஃபுட்பால் மாதிரி எட்டு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். கடைசியா டெலிவரி பண்ணக்கூடிய பிளாட்டையுமே கண்டுபிடிச்சிடறான். சரின்னு இவனுமே டோர் பெல் அடிச்சுட்டு யாராவது வராங்களான்னு ஒட்டு கேக்குறான். உள்ள ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. உள்ள இருந்து பார்சல் வாங்க வந்தவங்க கிட்ட நீ ரொம்பவே அழகா இருக்கீங்க, இந்த வீடு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி கதையை போட்டு எப்படியாவது அந்த பார்சலை கொடுக்கலான்னு பாக்குறான். ஆனா இவனுமே உள்ள இருக்க பொருள் டேமேஜ் இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு வேணான்னு சொல்ல இவனுமே இந்தாங்க இன்சூரன்ஸ் ஃபார்ம், இதை சைன் பண்ணுங்க, அமௌண்ட்டை கிளைம் பண்ணுங்கன்னு சொல்றான். சரின்னு இவனுமே அதை சைன் பண்ணலான்னு போறப்போ கீழே இருக்கிற நாயை கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, பட்டுன்னு எந்திரிச்சு மீதியெல்லாம் நான் சைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டு போயிடுவான். சரின்னு வீட்டோட ஓனர் வீட்டுக்குள்ள போயிட்டு நாய் கூப்பிடுவாரு. நாய் வரவே வராது. சரின்னு நாய் தூக்கலன்னு பார்த்தா நாய் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பொம்மை இருக்கு. கடைசியா பார்த்தாதான் தெரியுது அந்த நாயவே இவன் திருடிட்டு வந்திருப்பான். அதை மறுபடியும் எடுத்துட்டு போறதுக்காக தான் இவன் இதெல்லாத்தையும் பண்ணியிருப்பான்.